பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் வாருங்கள், இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள், இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். இறைவன் உறவாகும் இந்த திருப்பலி விருந்தாகும், இறைவன் பலியாகும் இது உன்னத உறவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் வாருங்கள், இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்று புனித ஜான் போஸ்கோ விழாவை கொண்டாடுகிறோம். ஆன்மாவை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்றார் ஜான் போஸ்கோ. விடியலுக்காக ஏங்கி ஏழை எளியவர் சிறுவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாய் சீர்திருத்தம் செய்தவர், இவர்களுக்காகவே வாழ்வேன் என அர்ப்பணித்தவர். நாம் எல்லோரும் இறைவனின் மக்கள், திருச்சபையின் பிள்ளைகள். நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்பார். தந்தையை 2 வயதில் இழந்தார். ஏழ்மையான குடும்பம். ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு கல்வி கற்றார். 1841ஆம் ஆண்டு ஜான் போஸ்கோ குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். முதல் செய்த காரியம் சிறைச்சாலையில் இருந்த குறைந்த வயது கைதிகளை சந்தித்து ஆற்றுப்படுத்தியதுதான். இவர் இயற்றிய பணியில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தன. இளைஞர்கள் தங்களின் தீய வழியை விட்டு மனம் மாறினார்கள். இந்த நல்ல நாளில் அவரிடம் கண்டு பாவிக்கும் நல்ல குணங்களை பின்பற்றுவோம். 1. இவர் அன்னை மரியாவிடம் ஆழமான பக்தி. 2. இளைஞர்கள் மீது அக்கறை, கரிசனை, தன் உடல், பொருள், ஆவி அத்தனையும் கொடுத்தது. நாளைய உலகை நலமாக்கும் நம்பிக்கை சுடர்களே இளைஞர்கள். ஆகவே இளைஞர்களின் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ இளைஞர்களிடம் இருக்கும் ஆற்றல் வல்லமையை உணர்ந்து பயன்படுத்தி இந்த சமூகத்தை புது பொலிவுறச் செய்வோம். எனவே தூய ஜான் போஸ்கோவின் விழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் அவரிடம் விளங்கிய நற்பண்புகளை நமதாக்குவோம். இதன் வழி இறையருள் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, திருப்பலி முன்னுரையிலே நான் வாசிக்க கேட்டது போல தாயாம் திரு அவை இன்றைக்கு மறைப்பணியாளர் புனித ஜான் போஸ்கோ அவருடைய விழாவை நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறது. ஆகவே இந்த புனித ஜான் போஸ்கோ இளைஞர்களுக்கும் அனாதைகளுக்கும் அவர் ஆதரவாக இருந்தார். அவருடைய அந்த பணி வாழ்வு ஆண்டவருக்காக இருந்தது என்பது
நாம் புரிந்து கொண்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே, இந்த தெய்வீக திருப்பலியிலே நமக்கு தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றியறிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 32 முதல் 39 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முன்னைய நாட்களே நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. வர இருக்கிறவர் வந்துவிடுவார். காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல. மாறாக நம்பிக்கையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோர் ஆவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலே குடியிரு,
நம்பத்தக்கவராய் வாழ்ந்திடு. ஆண்டவரிடையே மகிழ்ச்சிகள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் விளங்க செய்வார். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. நாம் உவகை கொள்ளும் நடத்தையை, மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதியாக்குவார். அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள், அவர்களை என்றும் பாதுகாப்பார். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் வலிமையும் அவரே. அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை திருவார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலேயே நாள்கள் நகர்ந்து சென்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சி எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது
உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாக்கி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. புனித அந்தோணியாரே, இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவை இன்றைக்கு மறைப்பணியாளர் புனித போஸ்கோ அவர்களுடைய நினைவை கொண்டாடுகிறது. இந்த புனிதர் யார், இவர் எப்படிப்பட்டவர் என்பது நாம் அவருடைய வரலாறு நமக்கு சொல்லும். அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. இதனுடைய முத்தாய்ப்பாக இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை தான் அகில உலக முழுவதுமே சலேசிய குருக்களும் சலேசிய அருட்சகோதரிகளும் பணி செய்து வருகிறார்கள். அப்படி அவர்கள் என்ன பணி செய்கிறார்கள்? இளைஞர்களுக்காகவும், அனாதையாய் கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும், ஏழை எளியவர்களுக்காகவும், சிறையில் இருப்பவர்களுக்காகவும் அவர்கள் தங்கள் பணியை செய்து வருகிறார்கள். ஆகவே அவர்கள் அனைவருக்கும் நாம் திருவிழா நாம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அனைத்து உலக சலேசியர் அனைவருக்கும் நம்முடைய திருவிழா நாம விழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட் எவ்ரிபடி. அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது? இன்றைய திருவழிபாட்டிலே நாம் வாசிக்க கேட்டோம், பெரிய போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள், எனவே எதிர்நோக்கை இழந்து விடாதீர்கள். இப்பொழுது இந்த ஆண்டு என்ன ஆண்டு? எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று நாம் சிந்திக்கின்றோம். இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று நாம் சிந்திக்கக்கூடிய காரணம், அந்த திருத்தந்தை அவர்கள் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் ஓரங்கட்டி விடுங்கள், உங்கள் மனங்களில் இருக்கிற பகைமையை எல்லாம் விட்டொழியுங்கள், உங்கள் இல்லத்தில் இருக்கிற அந்த குற்றம் குறைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரோடு பயணம் செய்ய நீங்களும் நானும் போராட வேண்டும், பயணிக்க வேண்டும். ஆகவேதான் திருத்தந்தை இந்த ஆண்டு அனைத்து பங்கு தலங்களிலும் இந்த எதிர்நோக்கின் திரு பயணிகள் என்கின்ற ஒரு தலைப்பிலே உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைக்கின்றார். அதற்கு ஏற்றாற்போல் இன்றைய எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முன்னைய நாட்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். யார் அந்த முன்னைய நாட்கள்? விடுதலை பயண நூலிலே நாம் வாசிக்கின்றோம், நம்முடைய முன்னோர்கள் அடிமை தலையிலிருந்து அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டு கானான் தேசத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் பாலும் தேனும் பொழிய அவர்கள் ஆண்டவர் அவர்களை அமர்த்துகிறார். ஆனால் அதற்கு முன்னதாக அந்த மக்கள், ஐயோ நாங்கள் பசியாக இருக்கிறோமே, நாங்கள் எதை உண்பது எதை குடிப்பது என்று அவர்கள் போராட்டம் மிகுந்த வேதனை தருகிறது. இதை புரிந்து கொண்ட ஆண்டவர் அவர்களுக்கு நல்லதொரு வாழ்வை கொடுக்கின்றார். அந்த வாழ்வைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே நமக்கு பிரதிபலிக்கின்றார். எப்படி தன் மகன் தன்னுடைய உயிரை கொடுத்து
தன்னுடைய மக்களுக்காக இரத்தம் சிந்தி கண்ணீர் விட்டு அழுது புலம்பி நமக்காக ஜெபிப்பதை பார்க்கிறோம். 40 நாட்களும் தவமிருந்து நமக்கு ஜெபிக்கின்றார்கள். அதன் பிற்பாடு என்ன ஆயிற்று? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறார்கள். அறைந்த அந்த மெசியா விடுதலை உணர்வோடு வெற்றி வாகை சூடுகிறார், உயிர்த்தெழுகிறார். அந்த உயிர்த்தெழுதலின் போராட்ட நினைவைத்தான் இன்றைக்கு பெரிய போராட்டத்தை ஆண்டவர் வென்று முடித்து விட்டார். ஆகவே திருப்பயணிகளாக வாழ உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் பார்க்கிற போது மார்க்கு நற்செய்தியாளர் இப்படி தெளிவுபட எடுத்துரைக்கின்றார். ஒரு விதைப்பவர் ஓமையை ஆண்டவரும் அந்த விதைப்பவருடைய ஓமையை எப்படி இருவரும் சந்திக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆண்டவர் இயேசு, இன்னொரு பக்கம் விதைப்பவருடைய ஓமை. இந்த இருவருக்கும் இடைக்கின்ற அந்த உன்னதமான அந்த ஒற்றுமை, அந்த உன்னதமான பரஸ்பர நிகழ்வுகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அப்பட்டமாக இன்றைக்கு மார்க்கு நற்செய்தியாளர் தனது சிந்தனையால் அங்கே முன்வைக்கின்றார். ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி முழுவதுமாக பார்க்கிற போது அந்த இறுதி வார்த்தையிலே பார்க்கிற போது ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு 3-4 காரியங்களை இங்கே முன்னிலைப்படுத்துகிறார். ஒன்று, இங்கே விதை விதைக்கப்படுகிறது, அந்த விதை முளைக்கிறது. முதலிலே தளிராகவும் பின்பு கதிராகவும் அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே தானியம் கதிர் என்பது இறையாட்சியை ஆண்டவர் கூறுகிறார். இறையாட்சி என்பது என்ன? இறையாட்சி என்பது கடவுளுடைய திட்டத்திற்கும் கடவுளுடைய சொல்லுகளுக்கும் கடவுளுடைய மீட்புக்கும் நான் கடைபிடிக்கிற போது, அல்லது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளாக நாம் மாறவில்லை என்றாலும் அவருடைய வார்த்தை வழியாக வாழ வேண்டும் என்பதைத்தான் நாம் இறையாட்சி என்கிறோம். இறையாட்சி என்பது ஒரு மனிதனை மனிதனாக நேசிக்க வேண்டும், ஒரு மனிதனை மனிதனாக அன்பு செய்ய வேண்டும், இருப்பதை இருப்பதாகவே நாம் அன்பு செய்ய வேண்டும். ஆகவேதான் வானம் பாடியாய் வந்திருந்தால் நான் பறந்து பறந்து வந்திருப்பேன், ஆனால் நான் நானாவேன். நாம் அருமையாக பாடுகின்றோம், ஆனால் நான் நானாவேன் என்று சொல்லி, ஆனாலும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி, பறவையாக நான் வந்திருந்தால், மீனினமாக வந்திருந்தால் நான் நீந்தி நீந்தி உன்னை வந்து பார்த்திருப்பேன். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அதுதான் இறையாட்சி. இந்த இறையாட்சியின் திட்டத்தை, இந்த இறையாட்சியின் கனவை, இந்த இறையாட்சியின் விடுதலை உணர்வை ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் அவருடைய இறப்பின் வழியாக, அவருடைய உயிர்ப்பின் வழியாக, அவருடைய பிறப்பின் வழியாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். இந்த இறையாட்சியின் கனவு திட்டத்தை நம்முடைய புனிதர்களும் வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைய புனிதர் நாம் நினைவுபடுத்தி கொண்டாடுகிற புனித சான் போஸ்கோ என்று சொல்லக்கூடிய அந்த புனிதருடைய வாழ்வை நாம் பார்க்கிற போது தெருவிலே கடக்கிற சிறுவர்களை அழைக்கின்றார். சாலையோரங்களில் இருக்கிறவர்களுக்கும், அனாதையாக விடப்பட்டவர்களுக்கும், மேலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், இன்னும் புறந்தள்ளப்பட்ட, ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்காக அவர் தன்னுடைய பணி வாழ்வை மேற்கொள்கின்றார். இதையெல்லாம் அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? அந்த இதையெல்லாம் அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவருடைய பாதையை அவர் தேர்ந்து கொண்டார். ஆண்டவருடைய விழுமியங்களை அவர் மீட்டெடுத்து கொண்டார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்கிற ஒரே ஒரு காரியம், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன். வறுமையில் வாடுகிற போது உதவி செய், அவர் வருத்தத்தில் இருக்கிற போது ஆறுதல் சொல், அவன் துன்பத்தில் இருக்கிற போது துணையாயிரு, அவன் துணையின்றி இருக்கிற போது அவருக்கு துணையாயிரு என்று சொல்கிறார். இதைத்தான் இறையாட்சியின் கனவு, இறையாட்சியின் மீட்பு, இறையாட்சியின் விடுதலை என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே, இறையாட்சி திட்டத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்.
இறையாட்சி என்பது பெரிய பெரிய விவிலிய மேற்கோள்களை நாங்கள் கொடுக்கவில்லை. பெரிய பெரிய அறிஞர்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய பணி வாழ்வை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் வாழ்ந்தது உண்மை, அவர் வாழ்ந்தது உண்மை, அவர் செய்தது உண்மை, அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்வு உண்மை. அந்த உண்மையான வாழ்வுக்கு நாங்களும் ஒரு கருவியாக இருந்து ஆண்டவரோடு பயணம் செய்ய எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாங்களும் பயணப்பட எங்களுக்கு அருள்வீராக. நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதம் எடுத்து வைப்போம். நலம் தருகின்ற நல்லாயின் ஆண்டவர் இயேசு நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கக்கூடியவர். நாம் துன்பப்படுகிற போது துணையாய் வந்து நிற்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆண்டவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை அவர் பாதம் எடுத்து வைப்போம். உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கும் அன்பு இறைவா, எம் திருச்சபையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துருவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் சுயநலமற்று மனித நேயத்திலும் ஞானத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்து விளங்க வேண்டி வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் காண நல்வழி நடத்தும் எம் இறைவா, உள்ளங்களில் மாற்றங்கள் இல்லாமல் சட்டங்களை கடமைக்காக கடைபிடிப்பதால் பயனில்லை என்பதை எங்கள் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து சுயநலமற்ற சேவைகளில் ஈடுபட வேண்டிய வரத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பினால் அனைவரையும் ஒன்றிணைத்த எம் அருள்நாதா, எங்கள் குடும்பங்களில் உமது மதிப்பீடுகளை அறிந்து கடவுளின் பார்வையில் மாசற்றதுமான சமய வாழ்வு வாழவும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்ள வேண்டிய வரங்களை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாரும் எல்லாம் பெற விரும்பும் அன்பு இறைவா, இச்சமுதாயத்தால் கைவிடப்பட்டு வாடும் அனாதைகள், கைம்பெண்கள், அவர்களின் குடும்பங்கள் சமுதாயத்தில் ஏற்றம் பெற வேண்டியும் அவர்களுக்காய் தன்னலமற்ற சேவை செய்யும் நல் உள்ளங்களுக்காகவும் அதற்கான பொருளாதார உதவிகள் பெற்றிடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை வழிநடத்தும் இறைவா, எம் பங்கு வளர்ச்சிக்காகவும் எம் மக்கள் பங்கு தந்தையின் கருத்துக்காகவும் மற்றும் பங்கில் இருக்கின்ற அனைத்து முதியோர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் திருநல்லாயினே இறைவா, கோடி அற்புதரும் நமது பாதுகாவலருமான புனித அந்தோணியார் வழியாகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் நாம் எடுத்துரைத்த விண்ணப்பங்களை கேட்டு நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய செயலுக்கும் நம்முடைய அனைத்து காரியங்களுக்கும் ஆண்டவர் தாமே முன்னின்று இன்னும் சொல்ல முடியாத விண்ணப்பங்கள், சொல்ல முடியாத கவலைகள் அனைத்தையும் சேர்த்து உம் பாதத்திலே ஒப்புக்கொடுத்து வைக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை
தருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றாய். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றாய். பலியை அல்ல இரக்கத்தையே என்னில் விரும்புகின்ற இறை மகனே, உன்னை போல் நானும் உருவாகிட இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளவம்மை வேண்டுகின்றோ. இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவருமிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்துதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக்க. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் பக்க நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்றுமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களின எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ராயப்பன், எல்லாம் திருநிலையர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, உம் திருமுன் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நம்பிக்கையாளர்களையும் ஆசிர்வதியும். குறிப்பாக திருமண வரன் வேண்டி ஜெபிப்பவர்களுக்காகவும், கடன் சுமையினால் இருப்பவர்களுக்காகவும், குழந்தை வரன் வேண்டி ஜெபிப்பவர்களாகவும், இன்னும் ஆயிரம் விண்ணப்பங்களோடு இங்கே ஜெபித்து கொண்டிருக்கிற அனைத்து நம்பிக்கையாளர்களுக்காகவும், மேலும் இந்த மாதா டிவி தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நம்பிக்கையாளருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் அருள்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்க உந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தைத்து வரவரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலும் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக்கு. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்தீது அன்பின் விருந்தீது, விருந்தீது உறவின் விருந்தீது, விருந்தீது அன்பின் விருந்தீது, விருந்தீது உறவின் விருந்தீது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என என்னோடு இருப்பாய், உறவினில் நீ
ஜெயமும் என என்றென்றும் வாழ்வின் உணவாய் நீ வருவாய். இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய், பயமின்றி நான் வாழ்வேன். ஜெபமும் ஜெயமும் என என்றென்றும் வாழ்வின் உணவாய் நீ வருவாய். இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய், பயமின்றி நான் வாழ்வேன். உன் நாமம் என்றும் நான் பாடுவேன், என்னோடு நீயும் இளைப்பாறுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அற்றியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்றன்போடு என்னை ஏவிடும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் புத்துயிரளிக்கும் முதலை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு இன்று பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் நிறைவான அருளையும் ஆசிரையும் தருவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவர் அன்பை பாடிடுவோம், அவர் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் உருவெடுத்தார். அந்த முன்னவரின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் உருவெடுத்தார். அந்த முன்னவரின்
நிகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவர் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். அவர் அன்பை பாடிடுவோம். அவர் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம்.